பெருங்காவூர், அதாவது ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெருங்காவூருங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே உயிரொலிங்கிற ஒரு முதியோர் இல்லம் அங்கே இருக்குது. இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து திரு சுந்தரலிங்கம் அவர்களோட பிறந்த நாள், அதாவது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் திரு சுந்தரலிங்கம் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு வந்து இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உடை உணவு வழங்கியிருக்கிறாங்க. திரு சுதாகர் மற்றும் முருகேசன் அவர்கள் வந்து இந்த நற்பணியை செஞ்சுருக்கிறாங்க. இந்த இடத்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சூழல். இன்றைக்கி எவ்வளவோ பரபரப்பான மக்கள் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்க சூழலில் ஒரு முதியோர்களை இந்த இடத்துல வந்து மிகவும் வயதானவர்களை வச்சு பராமரித்து இவங்களுக்கு தொடர்ந்து சேவை செஞ்சுட்டு வராங்க இந்த அமைப்போட நிர்வாகிகள். ஸோ இந்த அமைப்போட நிர்வாகிகள்கிட்ட இந்த இல்லத்தை பற்றி, இந்த முதியோர் இல்லத்தை பற்றி கேட்கலாம். சார் சொல்லுங்கள். இந்த உயிரொலி என்கின்ற முதியோர் இல்லம் கடந்த 25 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சாலைகளிலே, நம்முடைய சென்னை பட்டணத்தில் நகர தெருக்களில் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற முதியோர்களுக்கு மட்டும் அங்கே ஹெல்ப்லைன் மூலமாக, போலீஸ் நிலையங்கள் மூலமாக இங்கே சேர்க்கப்பட்டு அவர்கள் எல்லா வசதிகளோடு பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்குரிய நல்ல அருமையான உணவு, அவர்களுக்குரிய மருத்துவ வசதி மற்றும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான வேண்டிய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து வருகிறோம். இந்த இல்லத்திலே அவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதிலும் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அதிகமான பேர் இங்கே இருக்கிறார்கள். கடைசி வரை அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் சந்தோஷமாக, கௌரவமாக, நல்ல மரியாதையோடு வாழ வைப்பது தான் எங்கள் உயிரொலியினுடைய முழு நோக்கம். அந்த நோக்கத்தை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக மிக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இன்றைக்கு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் திரு சுந்தரலிங்கம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த உயிரொலி முதியோர் இல்லத்திற்கு நல்ல உடைகளையும் அவர்களுக்குரிய நல்ல அருமையான ஆகாரத்தையும் உணவையும் அவர்கள் தந்து வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை மென்மேலும் கடவுள் சிறப்பிக்க, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. திரு சுதாகர், இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த முதியோர்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து இந்த உணவும் உடையும் வழங்கியவர் வந்து மிஸ்டர் சுதாகர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய பிறந்தநாள், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் அண்ணன் சுந்தரலிங்க நாடார் ஐயாவுடைய பிறந்த நாள். எனக்கு வந்து ஒரு போன ஆண்டே அண்ணனை மீட் பண்ணோம். இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக ஏழைகளுக்கு ஒரு உதவி கொடுக்கணும், அண்ணன் பிறந்தநாள் முன்னிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்கணும்னு நானும் அண்ணன் வி.கே. முருகேசனும் 2 பேரும் பேசணும். இந்த வருஷம் கண்டிப்பாக அண்ணன் பிறந்தநாளுக்கு வந்து ஏழைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் எங்கள் ஏரியாவிலே இருக்குது, முதியோர் இல்லம்னு இருக்குது, உயிரொலி பெருங்காவூர் ஏரியா. அங்கே வந்து அண்ணன் நானும் இன்றைக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, உணவு எல்லாம் கொடுத்து இன்றைக்கி அண்ணனுடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கோம். எனக்கு சிறப்பாக செய்யணும் ஆசை. என்னுடைய ஆசையில் வந்து பூர்த்தி பண்ண கூட நண்பர் சுதாகரன் அவர்கள் தான். இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு அங்கே செய்யலாம், இப்படி பண்ணோன்னு போன தடவை நாங்கள் முடிவு பண்ண மாதிரி நல்லபடியாக செஞ்சுட்ருக்கோம். திருப்தியாக இருக்குது. ஊரின் நற்பணி நாயகன் என்று பெயர் கொடுக்குறதுன்னா அது சுந்தரலிங்க நாடார் மட்டும்தான் பொருந்தும். அந்தளவுக்கு தெளிவாக ஒரு நல்ல கரையினாலும் சரி எதுனாலும் முன்னின்று செய்கிற ஒரே ஆள். அதனால தான் நம்மளுடைய ஆசை அவருடைய பிறந்த நாளுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, மனதார வாழ்த்துறோம். உதட்டு மேலே வாழ்த்துற மிக்க கிடையாது, அடி வயதுலேருந்து மனதார பையன்லாம் வாழ்த்துனாங்க. அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் நான் அண்ணன் சுதாரன் சொன்னேன், அப்போ இப்படி செய்வோனே அப்படின்னு போனதே பிளான் பண்ணோம். வேலுமான திரும்ப செய்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்கிறது. வணக்கம். சுந்தரங்கிற சுந்தரலிங்கம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இலகிய மனம் படைத்தவர். அவரை நான் பல முறை சிறு வயதுலேருந்தே அவரை சந்திச்சிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப சோஷியலாக எல்லாரோடையும் பழகக்கூடிய எளிமையான மனிதர். இன்றைக்கு வந்து சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் தலைவர். அவரை பார்த்திங்கன்னா அவரை நம்பி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 குடும்பங்கள் இன்றைக்கு வந்து அவருடைய நிறுவனங்களில் வந்து பணிபுரிகிறாங்க. அப்போது அந்த நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்களாம் அந்த குடும்பமே வந்து ஒரு எழுச்சியோடு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை, ஒரு சாதாரண குடும்பத்தை ரன் பண்ணுறங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்க சூழ்நிலையில் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதில்ல. இவங்க வந்து
தொழில் நிறுவனங்களை உருவாக்கி பல குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வச்சுருக்காங்க. அதில் வந்து இவரோட சேவைங்கிறது வந்து சிறப்பான சேவை. அதே மாதிரி தானம் தர்மம் பண்ணுறதுல ஒரு வள்ளலுன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா யார் வந்து எது கேட்டாலும் இல்லைங்கிறதே இல்லை அவரிடத்து. எது கேட்டாலும் படிப்புக்காக இருந்தாலும் சரி, மருத்துவத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இதே மாதிரி ஒரு திருமணம் விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே வாரி வழங்கும் வள்ளலாக இன்றைக்கு வந்து ஒரு சிறந்த மனிதராக சென்னையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களில் மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர். இவருடைய பிறந்த நாளுக்கு இவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை போதும் அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய விசுவாசிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முதியோர்களுக்கு வந்து இந்த முதியோர்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வயசுலேருந்து 80 வயசு வரை உள்ள மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கு இவங்க வந்து உடையும் கொடுத்து உணவும் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. இவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.